ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கிழங்கு அடை தோசை செய்யறதுக்காக 1 கிலோ கிழங்கு வாங்கியிருக்கோம். இதை கட் பண்ணி நல்லா நைஸாக துருவிக்கிட்டு ஒரு 2 டம்ளர் அரிசி ஊற போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுவோம். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் அரிசி, 1/2 கிலோ அரிசிக்கு வச்சுருக்கேன். 1 கிலோ கிழங்குக்கு 1/2 கிலோ அரிசி. 1 கிலோவுக்கு 1 கிலோ கிழங்குக்கு 1 கிலோ அரிசி போடலாம். நான் வந்து 1/2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கிழங்கு போட்டிருக்கேன். இப்போ போட்டுக்குவோம். இப்போ இந்த கிழங்கையும் அரிசியும் ஒன்றா போட்டுக்குவோம். அது ஓடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு அடைக்கி 1 ஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 4 மிளகாய், காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் இதோட சேர்த்து போட்டுக்கலாம். ஏற்கனவே அரிசியும் கிழங்கையும் ஒன்றா போட்டுட்டோம். இப்போ இதையும் இதை போட்டுக்கணும். இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குறப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த கிழங்கு நல்லா மஞ்சிருக்கணும், அரிசி தெரியக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், வலிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை நம்ம அரைச்சி வலித்து எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம், ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான் இந்த அடை செய்யறதுக்கு. இப்போ தவா வச்சுருக்கோம், எண்ணெய் தடவிருக்கோம். சூடு ஏறினதும் ஊற்றிக்கலாம். இப்போ சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். இந்த ஆனியன், பச்சை மிளகா, இந்த கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இதில் போட்டு கலக்கி தோசை ஊற்றிக்கலாம். அடை தோசை. கொஞ்சம் தண்ணி வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில். அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். ஊற்றிட்டு காட்டுறேன். அடை தோசைங்க. இது வந்து கிழங்கு மாவு அடை தோசை. இதில் வந்து என்னென்னா 1 கிலோ கிழங்கு வாங்கி 1/2 கிலோ அரிசி போட்டு நல்லா நைஸாக ஆட்டி அதில் 4 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் சோம்பு, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எல்லாம் போட்டு, ஒரு 3 பல் பூண்டு எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி வச்சு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்குறோம். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம தோசை ஊற்ற போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை ரொம்ப அடை தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம், ரொம்ப திக்காக இருந்ததுன்னா. இது கொஞ்சம் திக்காக தான் ஊற்றணும். எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தோசை ஊற்றிக்கலாம். இந்த அடை தோசை கிழங்கு அடை தோசைங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். இது கொஞ்சம் மொத்தமாக தாங்க ஊற்ற முடியும். மெலிசாக ஊற்றினா நல்லா இருக்காது. இது மொத்தமாக தான் ஊற்றணும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த நார்மல் அடை தோசையை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். ஆயில் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும்.
அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக வரும். இது கொஞ்சம் ஆயில் அதிகமாக தாங்க இழுக்கும் இந்த தோசை. நல்லா வேகணும், வேகட்டும். இப்போ பாருங்கள், இது திருப்பி போட்டாச்சு. கோல்டன் கலர் வர வரைக்கும் திருப்பி போட்டு வேக வைக்கணும். அவ்வளோதான். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லைன்னா வெல்லம், வெறும் தோசையாகவே நாங்களாம் சாப்பிடுவோங்க, ரொம்ப பிடிக்கும். எல்லாமே இருக்கிறதுனால, காரம்லாம் இருக்கிறதுனால. இல்லைன்னா சர்க்கரை வச்சுக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வச்சுக்கலாம், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இது செம்மையாக இருக்கும். இந்த அடை ஹெல்த்தியானது, டேஸ்டியானது. ஒரு நாளைக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு அடை, தக்காளி சட்னி, குருமா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட்லாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அடையை செம்மையாக இருக்குங்க. மரவள்ளி கிழங்கு அடை, தக்காளி சட்னி, குருமா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம்.